விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பெயர் கேசவர்தனி. நான் ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு நிறுவனத்துல வேளாண்மை நிபுணரா இருக்கேன். பொதுவா பார்த்தோம்னா பயிர்கள்ல நம்ம நல்ல உரம் கொடுப்போம், தண்ணி நல்லா பாய்ச்சிட்டு இருப்போம், நல்ல பொத்தி நம்ம பார்த்துட்டு இருப்போம் பயிர்களை. ஆனா பார்த்தோம்னா வளர்ச்சியே இருக்காது. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம தலைவாசல ஒரு விவசாயியோட தோட்டத்துல இருக்கோம். இது ஒரே வயல் தான். இப்ப இந்த மரத்தோட ஹைட்டு, இதனோட உட்டு எல்லாம் பாருங்க. அதுவே அடுத்த லைன் இது பாருங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே வயசுதான், ஒரே மாதிரிதான் தண்ணி பாயுது, பிளஸ் அதே மாதிரி ஒரே மாதிரிதான் உரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் அவர் பண்ணாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அளவு வளர்ச்சியிலே வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைஸ், செழிப்பு எல்லாமே வித்தியாசம் இருக்கு. அப்படியே என்ன வித்தியாசம் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மலாவே நாம வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது தொழு உரம் கொடுக்க சொல்லிடுவோம். அதோட சேர்த்து ஹியூமிக், இது ரெண்டுத்தையும் கலந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கொடுக்கணும். முடிஞ்சா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம விவசாயம் தொழு உரத்தோட சேர்ந்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஹியூமிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சேஞ்ச், நம்மளோட ப்ராடக்டான ஹியூமிஸ்டா WG அவரோட ஹியூமிக் பதிலாக ஆல்டர்னேட்டிவா கொடுக்க சொன்னோம். அவர் இது என்னங்க எல்லா பிராண்ட்லயும் இருக்குது, ஹியூமிக் தானே, நான் தான் கூட சேர்த்து தொழு உரம் கொடுக்குறேன், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை உரம் வச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் இதுக்கு மேல எதுக்கு செலவு, என்ன வித்தியாசம் வந்துட போகுது, எல்லாமே ஹியூமிக் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நான் என்ன சொன்னேன்னா, சரி ஒரு வரிக்கு மட்டும் இல்லைன்னா ஹியூமிஸ்டா WG நாங்களே டெமோ தரோம், யூஸ் பண்ணி பாருங்க, வித்தியாசம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த டைம் ரெகுலரா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இதுக்கான வித்தியாசம். சரி, நீங்க கேட்கலாம், ஹியூமிக்ல என்னமா எல்லா கம்பெனிலுமே இருக்குது, நார்மலா இருக்கு, இதுல எதுக்கு நான் ஹியூமிஸ்டாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா ஹியூமிக் அமிலம்ங்கிறது என்னன்னா நிறைய மூலப்பொருட்கள் வச்சு தயாரிக்கிறாங்க. நிலக்கரியில தயாரிக்கலாம், நிறைய வகையான பாறைகள்ல அதாவது பாறைகளை அரைச்சு அதனோட எக்ஸ்ட்ராக்ட் தான் ஹியூமிக்ங்கிறது, வேற எதுவும் கிடையாது. நிறைய விதமான பாறைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணலாம். ஆனா இந்த ஹியூமிஸ்டா WGல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அதனோட மூலப்பொருள் லியோனாட்ரைட். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அமெரிக்க நாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய லியோனாட்ரைட்ங்கிற ராக்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹியூமிக் எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த ஹியூமிஸ்டா WG. என்ன வித்தியாசம்? இதுவும் ஒரு பாறை தானே, மற்ற பாறைக்கு அதுக்கு அப்படி வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க 99.9% ஹியூமிக்கால உருவான ஒரு பாறை தான். நேச்சுரலாவே நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குது. நம்ம ஆர்டிபிஷியலா எதுவுமே அதுல இந்த ஹியூமிக்கா கன்வெர்ட் ஆகுறதுக்கோ மாறுறதுக்கு நம்ம எந்த ஒரு செயல்முறையும் அதுல செய்யறது கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பாறை எடுத்தீங்கன்னா 1 கிலோ பாறையில நம்ம கிட்டத்தட்ட 5 கிலோ அளவு ஹியூமஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அளவு அது ஹியூமிக் கண்டென்ட் அந்த அளவு அதிகமா இருக்குது. அதுதான் வித்தியாசம் மற்ற ஹியூமிக்களுக்கும் இதுக்குமானது. சரி, என்ன அது வேலை செய்யுது, இன்னும் இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது சின்னதா ஒரு பெட்டு பார்க்கலாம். இப்ப ஹியூமிக் நார்மலா நீங்க பர்சன்டேஜ் போய் பாருங்க, மார்க்கெட்ல இருக்கிறதுக்கும் ஹியூமிஸ்டா இருக்கிறதும் 65% இருக்கு. 65% மார்க்கெட்ல ஹியூமிக் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா அதோட ஹியூமிஸ்டார் தான். இந்த ஹியூமிக் மட்டும் கிடையாது, பல்விக் அமிலமும் சேர்ந்து இருக்கு. அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்விக்குங்கிறது நம்ம கொடுக்கறப்போ வேர் நல்லா உள்நோக்கி வளர்ந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் எடுத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. ஹியூமிக் அமிலம் என்ன வேலை செய்யணும்னா, நல்லா வெள்ளை வேர்கள்லாம் பிடிச்சி வரும். மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் கூட அதனோட இனப்பெருக்கத்தெல்லாம் அதிகப்படுத்தி அதனோட வேலைகளை இன்னும் ஃபாஸ்டா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களா இருக்கட்டும், மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களா இருக்கட்டும், பயிர் ஈஸியா எடுத்து அதனோட வேலைப்பாடுகளை செய்யறதுக்கு ஒரு ஊக்குவிக்க இருக்கு நம்மளோட ஹியூமிஸ்டா WG. அதுதான் இதுல நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம். இதுலயும் ஹியூமிக் கொடுத்தாங்க, இதுலயும் மத்த எல்லா உரங்களுமே காமன், தண்ணியும் காமன், ஒரே வயல், ஒரே ஒரு வரி மட்டும் தான் நம்ம மாத்தி கொடுத்தோம். இதனோட சைஸ், மரத்தோட சைஸ், கணுக்களோட எண்ணிக்கை, ஹைட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். சரிங்க, இப்போ இந்த ஹியூமிஸ்டா WG பாக்குக்கு மட்டும்தான் தரணுமா, இல்ல எல்லா பயிர்களுக்கும் தரலாமா, எல்லா பயிர்லயும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் தெரியுமா, கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும். மற்ற பயிர்கள்ல ஹியூமிஸ்டா WG பயன்படுத்தின ஃபார்மர்ஸோட வீடியோ அட்டாச் பண்றேன். அவங்களாவே அவங்க பயிர்ல நடந்த மாற்றங்கள் பார்த்தது வித்தியாசங்கள் எல்லாம் ஷேர் பண்றாங்க, பாருங்க. எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் அளவு நீங்க கொடுக்கலாம். மண்ணுல இப்படி கொடுக்கறப்ப உங்களோட மண்ணோட வேரோட்டம் எல்லாமே நல்ல கண் கூட உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்களும் உங்களோட வயல்ல ஹியூமிஸ்டா WG பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறுங்க. நன்றி, வணக்கம்.